15 கிலோ குறைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ரெசிபிஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. இன்னைக்கு வந்து கோதுமை ரவையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவையை ஒரு குக்கர்ல எடுத்துருக்கிறேன். அது கூடவே வந்து பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு 4-5 ஸ்பூன் வந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாமே கட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளியும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பூண்டு பருக்களும் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், அதுக்கப்புறம் கத்தரிக்காய் வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க வந்து பீன்ஸ், இந்த மாதிரி பச்சை பட்டாணி, இந்த மாதிரி வேற எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சாம்பார் தூள் உப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம வந்து குக்கர்ல வந்து ஒரு விசில் 2 விசில் வந்து விட்டு எடுத்தோம்னா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுங்க. இது ஒரு சாம்பார் சாத டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இதே மாதிரி மில்லட்ஸ்ல வந்து 1/2 மணி நேரம் மில்லட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம சேர்த்து பண்ணலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.